வாடா. நம்மள கேவலப்படுத்துறதுக்கே இருக்கானுங்க. டேய் அதுங்க கூட்டிட்டு வாடா. உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து எதுக்குடா? கிங்ஸின் ட்ரைனிங் முன்னாடி ஒரு ட்ரைனிங் நிக்காது. கிங்ஸின் ட்ரைனிங்கே தனிதான். அப்படிதானடா? கவான் கவான். அதே போல இவன் கொடுத்த ட்ரைனிங் மட்டும் பக்கவா இருக்குது. அதானே. டேய் கேவலப்படுத்தானுங்க வாடா. எதுக்குங்க வரா? இன்னைக்கு பெரிய மாமா நான் எதுவும் பண்ணலையே. ஒரு குட்டி பாப்பா என்ன கோமா அந்த மாதிரி இருக்குது? தங்கப்பிள்ள நீங்க வாமா. ஏப்பா எங்க கோமா இருக்கும் உங்களுக்கு? அத்தனை நான் பயந்துட்டேன். சும்மா தங்கப்பிள்ள நீங்க வாமா. ஹாய் என்னக்கா? கோமா இருக்கியா? நீங்க வாமா. என்னமா உங்க அக்கா என்ன அடிச்சுட்டாலோ? இல்ல. சீக்கிரம் இருந்துச்சிட்டியோ? வாடி. ஆமா இவள காலையில எழுப்புனது யாருல? யார் எழுப்புனவனியா? நீ தூங்கிட்டு இருக்க வரைக்கும் தான் நாங்க ஃப்ரீயா இருக்க முடியுது. என்ன பண்ண? சரிப்பா நான் சாப்பிட வச்சு கூப்பிட்டு வரேன். ஆமா ஜானங்கடா அண்ணன் என்ன தூங்கி எந்திரிக்கிறேன் நினைக்க. என்னன்னு தெரியல. அதானே அண்ணன் ஒரு நாளைக்கு இவ்வளவு தூங்க மாட்டானே. தூங்கிட்டு இருக்கானா? ஆமா சாமா ரூமுக்குள்ள போயிட்டு வந்தேன். மாமா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி வா உனக்கு ஏதாவது சாப்பாடு ஊட்டினா நல்லா இருக்கும். வா அதை செய்யுங்கடா. அவன் எந்திரிச்சா பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு கேட்பான். ஏப்போ அண்ணன் இவ்வளவு தூங்க மாட்டாங்களா? தெரியலடா இன்னைக்குதான் அவ்வளவு நேரம் தூங்குதான். நான் காலையில ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். அடிச்சு புரண்டு தூங்கிட்டு கிடக்கான். அடிச்சு புரண்டு தூங்கிட்டு இருக்கானா? அப்படி என்ன வேலை முடிச்சான்? நீ நினைக்கும்போது இருக்காடா. நீ என்ன நினைச்சு பார்த்த? நான் என்ன நினைச்சு பார்த்தேன்? ஒண்ணு நினைச்சு பார்க்கலையா? பாரு அண்ணன் யோக்கியனாக்கும். என்னங்க? ஆமாண்ணே யோக்கியம் தானே. ஆனா அடிச்சு பாருல அப்ப பக்கத்துல நிக்கிற விவசாய கொஞ்சம் கூட கிடையாது. போறா எனக்கு வேலை கிடக்கு. எப்போ எப்போ இருங்க நிறைய சந்தேகம் கொண்டு இருக்கு. இதெல்லாம் அப்ப கிடைக்க போவ. அண்ணன் என்ன நினைச்சு பார்த்தா எனக்கும் கேட்டுச்சு. ஒன்னா இல்ல நான் என்ன நினைச்சு பார்க்க போறேன்? அதே நினைப்பு அழகு நினைச்சேன். என்ன என்ன நான் அப்படிலாம் எதுவும் நினைச்சு பார்க்கல. என்ன என்னங்க எல்லாரும் இனியே குறுக்குறுன்னு பக்கி என்னத்துக்குங்க? என்ன முன்னாடி எல்லாம் மனுஷங்க பேசுறது மட்டும்தான் வெளியில கட்டுச்சு. இப்போ நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா என்ன? அண்ணா நினைக்கதான் நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல அண்ணன் ஒரு நாள் அடிச்சு பிறந்து தூங்கும். இல்ல நான் வாய் திறக்கலப்பா. நீ என்கிட்ட பார்த்து முறைக்க. நான் ஒண்ணு நினைக்கல தெரியுமா? என்ன நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நான் அவங்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இவனுக்கு ஒரு கால் கட்ட போடுங்க. எவன் கேக்குறான்? இல்லடா என் காலத்தை மெதுவா முடிச்சுக்கலாம். நீ முதல்ல முடிச்சிரு. இல்லண்ணே சும்மாதான். இல்லண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கட்ட கட்டதடா. இவ வேற அப்பப்ப என்னையே மறைச்சுக்கிட்டு இருப்பா. சரி சரியா நோக்கிட்டானுங்களே. அப்ப அந்த முட்டு முட்டு அது அப்ப அந்த முட்டு முட்டு சேட்டை பிடிச்ச பையன் தெரியண்டா. இவ்வளவு சேட்டை பிடிச்ச பையன் எனக்கு இன்னைக்கு தான்டா தெரிஞ்சிருக்கு. நானும் என்னலாமோ நினைச்சிட்டேன். முட்டு 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 இதானா? டேய் அது வேற என்னையே முறைக்கல. எனக்கு வேலை கிடக்கு நான் போறேன்டா. அப்பா இருங்க போலாம்ப்பா. அப்பா நீ அவனை என்னைய பாத்துட்டு இருக்க? இல்ல நான் அவனுக்கு அண்ணன் தானே. நல்லா அவனை பார்த்து கேளுனே. நான் கேட்கறது இருக்கட்டும். சின்ன பிள்ளைக்கு இங்க நல்ல வேலை என்ன அப்படியே நம்ம ராஜா கம்பேர் அவனை பார்த்து கேளுனே. ஆமா அவனுக்கு கூட எல்லாம் தெரியுது. இந்த வீட்டுல உண்மையில நானும் சின்ன பையன் ஆயிட்டு போறேன். ஆமா அவனுக்கு அண்ணன் தானடா. அதுல என்ன சந்தேகம்?
சந்தேகம் தான்டா. நீ எனக்கு முந்திக்கிட்ட இருக்க எல்லாத்துலயும். டேய் நீ எல்லாத்தையும் ஸ்லோன்னு சொல்லுடா. ஐயப்பா சின்னடா, அவன் எல்லாத்துலயும் கரெக்டா தான் இருக்கான். நீ தான் ஸ்லோ. இவன் பிஞ்சில பழுத்தவன். குடும்பமான கேட்கலாம். என்னன்னே புசுக்கு நீ என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்ட? பெரியப்பா ரொம்ப நடிக்கான். இவன் உண்மையில பிஞ்சில பழுத்தவன் தெரியுமா? சரினே, அண்ணன் பிஞ்சில பழுத்ததா இருக்கட்டும், நீ முத்தி கூட பழக்காம இருக்கிய. உன்னைக்கு கொல்ல விட மாட்டேன். அண்ணா இன்னைக்கு நீ என்கிட்ட செத்தடா. நீ அடிச்சு கொண்டு வானே. அண்ணா எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குன்னு நான் வாயமுனே. ஓடிடாத, கொன்னே போட்டுறேன். எப்ப அவனை பிடிங்க. டேய் கவின் தப்பிச்சிருடா. அதானே எப்பா பின்னடா, கல்யாணம் பேசி 1 மாசம் ஆகுது. அப்பாட்டு சுத்திக்கிட்டு இருக்க. குடும்பமா சந்தையை நசிங்கப்படுத்திட்டீங்க. நான் சேட்டக்காரன் தான். ஆமா அப்படியாடா? பெரியப்பா யார்ட சொன்ன? நீ தான்டா உண்மையான வீரன். எப்போ? ஆமா, ஜான் பக்கத்துல நிக்கானு தெரிஞ்சோம். நம்ம ஈரமல்மா கிட்ட பேசணும் தானே. எவ்வளவு தைரியமா ஏற்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு பார்த்தா ஜானுக்கு தெரியும். அப்படி சொல்லுங்கப்பா. அது உண்மைதான். அந்த தைரியம் எங்களுக்கு இல்ல, உனக்கு தான் இருக்குது. ஏய் இவன் வீரன் தான்டா, ஆனா என்ன கொஞ்சம் நேர்மையான வீரன். அப்படிதானடா? உங்களை போங்கப்பா. ஏய் அது அபியா அம்மா தங்கச்சி தானே? ஆமா போ. சரிங்க போ, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்குது, நான் முடிச்சுட்டு வரேன். ஏண்டா நீ சாப்பிட போலியா? இல்ல போ, அவ வீட்டுல கொஞ்ச நாள் இருங்கண்ணா, அதான் இருக்கேன். அவளுக்கா வீட்டுல இருக்க? கண்டினியூவா போயிட்டே இருந்தேன்னா அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கான். எனக்கு வீட்டுல இருங்கண்ணா, அதான். இது வேண்டதால பார்க்க மாட்டியா? எப்பா இல்லப்பா. உனக்கு கொஞ்சம் எனக்கு வீட்டுல இருக்கேன். அத்தை என்ன காலையில வந்து எழுப்பிட்டீங்க பாருங்க. வந்தேன்டி, தூங்கிட்டு இருந்த. சரி பிள்ளை தூங்கிட்டு போட்டுமேனு விட்டேன். அப்போ உங்க லீவ் அன்னைக்கு நான் பாட்டுக்கு தூங்கிட்டே இருந்தாலும் ஓகேவா? நான் 12 மணிக்கு எந்திப்பேன். அப்புறம் அந்த நாள் வேஸ்டா தானே போவோம். நான் காலையிலே ஊஞ்சல் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு என்ன, ஊஞ்சல் தானே, வா நான் கூட்டிட்டு போறேன். ஆனா எனக்கு இப்ப ஊஞ்சல் வேண்டாம். அப்போ உனக்கு என்ன வேணும்? யானை சவாரி. அதுக்கு என்ன, யானை சவாரி, குதிரை சவாரி எல்லாம் போலாம். ஓகே சரி, நம்ம ரூமுக்கு போலாம். வரேன். அதெல்லாம் முடியும், சேர்ந்துதான் போகணும். அப்பா இருக்கா? அது எனக்கு தெரியாது. சீக்கிரம் வாங்க. வாங்கன்னு சொல்றல. சரி சரி சரி, வரேன் வரேன். சீக்கிரம் வாங்க. அப்புறம் கொன்னுவேன். எனக்கு யானை சவாரி குதிரை சவாரி வேணும். சீக்கிரம். அது வந்து வாங்க வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உள்ளே பார்த்து வந்தீங்களா? ஆமா, 2 வாரம் ஆகுதா. புள்ளையே கண்ணுக்குள்ள நின்றுட்டே இருந்தா. அதான் புள்ளையும் பார்த்துட்டு உங்க எல்லாம் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தா. என்னம்மா செல்லப்புள்ள நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உனக்கு தேவதைன்னு சொல்லல, தப்பே இல்ல பாத்துக்க. அப்படித்தான் இருக்க. தேவதை தானே, இந்த வீட்டு தேவதை ஒன்னே ஒண்ணு. அது சரிதான், அப்படித்தான் வளர்க்கணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். காலேஜ்லாம் முடிஞ்சதா? அப்படி இல்ல, இப்ப காலேஜுக்குலாம் போகல, வீட்ல தான் இருக்கா. வேலைக்கு எதுவும் போறாளா? இல்ல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சார் வேண்டான்ட்டானா? ஆமா, போக வேண்டாம், வீட்டுல தான் இருக்கணும்ட்டாவ. ஆனா வெளியில எல்லாம் அனுப்பல. அபியும் அப்படிதான் சொன்னா, வெளியில எல்லாம் போக வேண்டாம், நல்லா இல்லை இப்பெல்லாம் அப்படின்னு சொன்னா. அதான் அனுப்பல, வீட்டுல தான் இருக்கா. தையல் கீழே தச்சுக்கிடுவா. சரிம்மா, தையல் தைக்க ஏதாவது துணினா வேணா கடையில வந்து எடுத்துக்கணும். சரி மாமான்னு சொல்லு, அது என்ன சரி? என்ன மாமன் சொல்ல வேண்டியதானே? ஐயோ சும்மா இருங்கம்மா. பரவாயில்ல, அவளுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிட்டு போட்டோம். சரிம்மா, உனக்கு தையல் மிஷின் வேணும், துணி வேணும்னா நம்ம கடையில எடுத்துக்கணும். சரி. அபி அவ வீட்டுல தான் இருப்பா பாத்துக்க. வீடு இங்க பொம்பளைங்க யாரும் வரமாட்டாங்க, வீட்டுலதான் எல்லாரும் இருப்பாங்க பாத்துக்கங்க. பெரிய மருமா சின்ன மருமா எல்லாமே வீட்டுல இருப்பாங்க பாத்துக்கங்க. இப்படியே போனீங்கன்னா முன் வழி வந்துடும். அப்ப இந்த கேட்டு தான் திறந்து கண்டது. அது ஒண்ணு இல்ல, இந்த அடிக்கடி வெளியில ஓடிடுதா, அதான் ஒட்டு மொத்தமா கேட்ட ஃபுல்லா அடிச்சிட்டோம். உண்மைதான், எந்த கேட்ட திறந்து போட்டாலும் பாட்டுல ஓடிடுதான். அதான் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அடைச்சிட்டு இந்த ஒரு சின்ன கேட்டை மட்டும் போட்டு விட்டுருக்கோம். ஏமா உனதான் இந்த வீட்டுல எல்லாம் பொத்தி பொத்தி பாப்பாங்கல்ல, அதான் பார்த்தேன். அந்த ஃபுல் கேட்ட அடிச்சு கிடந்தது. அதான் இப்படி ஒரு வழி இருக்குமான்னு சொன்னா அந்த வழியா வந்தா பாத்துக்கங்க. இனி எப்பவும் இந்த வழியா வாங்க, அந்த கேட்டு மட்டும் இறக்க மாட்டோம். அதான் உண்மை. அதுக்குமே காவலுக்கு நாங்க இத்தனை பேர் நிக்கும், அதுன்னு தாண்டி போயிடக்கூடாதுன்னா. ஐயோ ஐயோ, என்ன செய்ய, ஒன்னே ஒன்னாயி போச்சுது. பொத்தி பார்க்க இருக்க. பெரிய மாமா பத்தியலா? அது கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட தந்தா பாட்டுல அத்துக்கிட்டு ஓடிடுறிய. இந்த ஊர்ல ஆட்டுக்குட்டி எல்லாம் திறந்து விட்டு அடி மட மடமா ஓடும். அப்படிதான் நீயும் எப்ப கேட்டு திறக்கும், எப்போ வெளியில ஓடலான்னு இருந்திருக்க. உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். சரி 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 சரி. அதுக்குத்தான் காலையிலே நாங்க இங்க வந்து நின்னுக்கிட்டோம். எங்களை தாண்டி போயிடக்கூடாது பாத்தீங்களா, அதுக்குதான்.
சரி வாங்க, நானே கூட்டிட்டு போறேன் வாங்க. ஐயோ, வேலை சம்பந்தி இந்த வெளியே தானே போனோம், நான் போய்க்கிடுதே. பக்கமே இப்படியே போனீங்கன்னா வாசல் வந்துடும். அங்கதான் அபி இருப்பா. அபி நல்லா இருக்கா, அவளை பத்தி கவலையே படாதீங்க. ஐயோ, கவலை எல்லாம் படவே இல்ல. அவ போன் அடிச்சா கூட நிக்கிறதுக்கு நேரம் இல்லம்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அதான் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு இந்த பிள்ளைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். எவனா நான் பாவிக்கமா? இல்ல இருக்கட்டும். ஐயோ, எதுக்கு உங்களுக்கு இந்த சிரமம்? இல்ல, இது சின்ன பிள்ளை இருக்குல்ல, வாங்கிட்டு வரல. அதான் இதை முந்திரி கொத்து வேணும்னு கேட்டிருந்தாலாம். அதான் அம்மா நீங்க வீட்லயே செஞ்சு கொண்டுட்டு வாங்கன்னா, அதான் வீட்ல செஞ்சேன் பத்துக்கங்க. என்னம்மா நான் வாங்கி சாப்பிடுறியா? சரி போய் வாங்கிக்க. சரி. நான் அபி அம்மா கிட்ட தான் கேட்டேனா, அதான் அவங்க செய்ய சொல்லிருக்காங்க. ஆமாமா, அவகிட்ட நீ கேட்டிருக்க. ஆனா அவளுக்கு இந்த பக்குவம் சரியா தெரியாது பத்துக்க. அதான் எனக்கு போனை போட்டு எப்படியாவது செஞ்சு கொண்டுட்டு வாங்கம்மா. நான் நிறைய செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். கருப்பட்டிலாம் போட்டு எங்க அம்மா செஞ்சாங்க, சாப்பிடு. சரி, நீங்களே சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் நாங்க சாப்பிட்டாச்சுமா. இந்தா நீ சாப்பிடுங்க, நான் கொண்டுட்டு வந்தோம். வாங்கி சாப்பிடு. பத்தியா, உனக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்க கால் கிடைச்சாச்சு. ஐயோ, அது இந்த வீட்டு செல்ல பிள்ளை. நம்ம வாங்கி சாப்பிடு. சரி, தேங்க்ஸ் அத்தை. அப்பள சொல்லக்கூடாது, பாட்டின்னு சொல்லு. அபியம்மா அபியம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுதா? அப்ப நான் பாட்டி தானே வரேன். சரி சரி, நான் அபியம்மா பாத்துட்டு வந்துடுறேன். நான் கூட்டு போட்டா இல்ல இல்ல, நீ மாமா கூட நின்னுக்க, நான் போய்க்கிடுவேன். நான் அந்த வீடு தானே, நான் போயிடுவேன். சரி செவந்தி, நான் வரேன். சரி. எப்பா நல்லா இருக்குல்லப்பா. ஆமாடா, அதான் அபி பொண்ணு அப்படி இருக்கா. என்ன இப்ப சந்தோஷம் தானே? என்னங்க முந்துக்கு சரண ஆசையா இருந்ததா? ஆமா மாமா, எனக்கு முந்துக்கட்டு சாப்பிடணும் ஆசையா இருந்துச்சு. போன் பார்த்துட்டே இருந்தேனா, அதுல வந்துகிட்டே இருந்தது. நேத்து தான் கேட்டுட்டு இருந்தா எனக்கு வாங்கி கொடுங்கன்னா. நானும் உங்கள்கிட்ட 2-3 கடையை பார்த்தேன், ஒண்ணும் இல்ல. ஆனா அபியம்மா அவங்க செய்ய சொல்லி கொண்டு சொல்லிருக்காங்க. அதான் அபியம்மா, உனக்கு பிடிச்ச அபியம்மா, இதனை வீட்டு கூட்டு வந்த. சரிடா புள்ளி, நீ பாத்துக்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மா காலேஜுக்கு போகணும்னா வீட்டை பார்த்துட்டு ஓடியாரேன். சரிங்கப்பா. பிரேமனை பேர் போகல காலேஜுக்கு. அவன் காலையில போயிடுவான். அவன் தான் காலேஜ்னா போதும் அவனுக்கு. சரிங்கப்பா, நீங்க போயிட்டு வாங்க. அதுக்கு சொல்லல, உள்ள பத்திரம் பாத்துக்க. இப்ப என் கண்ட்ரோலா இருக்கா. நான் இப்ப காலேஜ் வரைக்கும் போன் இருக்கு. நீ வீட்டுல இருக்கல, கொஞ்ச நேரம் பாத்துக்க. அதுக்கப்புறம் ஜான் வந்துருவான். அதுக்கப்புறம் யாரும் பார்க்கணும் அவசியம் இருக்காது. நான் என்ன அப்படியே ஓடிடுவேன்? பத்தல போதும், உன்னை தனியா விட்டது போதும். இப்பா இன்னைக்கு நான் வீட்டுல தான் இருக்கேன், நான் ஃபுல்லா பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிடா தங்கப்புல, எங்க போயிடக்கூடாது என்ன? சரிங்க மாமா. இங்க வா. வர மாட்டேன். நீங்க ஒரு மார்க்கமா இருக்கீங்க, நான் வர மாட்டேன். வாடி. வருவாங்க பாருங்க, நான் வர மாட்டேன். நீங்க இப்ப கொஞ்ச நாள் சரியில்லை. அது சரியாயிரும். இங்க வா. வர மாட்டேன். வாடி. முட்டு 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 விளாடுமா? இப்ப இந்த முட்டு முட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு நான் வர மாட்டேன். தெரிஞ்ச என்ன? முட்டு 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 முட்டு. வேண்டாம். வேணும்டி. முட்டு 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 முட்டு. போங்க. ஆமா போறாங்க பாரு. முட்டுடி. முட்டு 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 முட்டு. சரி அங்க போய் முட்டலாம் வா. இல்ல, நான் இது சாப்பிடணும். நான் வாரேன். சரி சாப்பிடலாம் வா. மாட்டேன். நானும் விட மாட்டேன். சரி முட்டு 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 முட்டு. முட்டு 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 முட்டு. பொண்டாட்டியே. அப்புறம் நேத்து ராத்திரியும் நீங்க இப்ப கொஞ்ச நாள் ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. நான் வரல, நான் போறேன். அதுக்கு காரணமே நீதான். நானா? ஆமா ஆமாடி, நீதான் காரணம். போங்க. போங்க, சேர்ந்து போலாம். சிரிப்ப பாரு சிரிப்ப. சும்மா இருங்க. அதுக்கு என்ன? யாராவது பண்ணத பாருங்க. இங்க யாரும் வர மாட்டாங்க, அதை எல்லாரும் போயாச்சே. வேண்டாம். சும்மா இரு. இங்க பாருங்க, உங்க சேட்டை நாளுக்கு நாள் ரொம்ப வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது சரியில்லை சொல்லிட்டேன். நீங்க முன்னாடி இப்படி கிடையாது. இப்ப ரொம்ப மோசமா இருக்கீங்க. மொழியும் தெரியல, ஆளும் தெரியல. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். எனக்கு இப்ப உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. அது ஒண்ணு இல்ல, வயசு வருதுல, அதான் வேற ஒண்ணு இல்ல. அதான் எனக்கு பயமா இருக்கு. முன்னாலாம் நீங்க இவ்வளவு முரடனா இருக்க மாட்டீங்க. இப்ப ரொம்ப முரட. போங்க. பிடிக்கலையா? பிடிக்கலையா? சொல்லு, பிடிச்சிருக்கா? முரட்டு பையில இருக்கிறது பிடிச்சிருக்கா?
வலிக்குதே. ஒன்றும் இல்லை, வா. ஏய் இசை ஓடாத. இல்ல அந்த கேட்ட எடுத்து போடுங்களே. இசை ஓடாத. இங்க வா. சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. ஏய் இசை வந்தா நினைச்சுக்க சொட்டை அண்டிடுறேன். ரஸ்கல் இங்க வா. சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இசை நீங்க என்ன திட்டுனீங்கல்ல? சொல்லிட்டு இருக்கல ஓடாதே. நான் ஓடலையா? ஓடலையா? நடந்து தான் போனேன். கூப்பிடல அங்க போக கூடாதே. அந்த கார் பார்க்கிங் கிட்ட போகாத. பாம்பு கம்பு கிடக்கும். சரி. இனிமேலும் நாங்க பார்த்தேன்னு வச்சுக்க. ஆமா திட்ட மட்டும் அப்படியே வந்து அப்பிக்கிட்டு வா. பாரு இனிமேலும் நாங்க பார்த்தேன்னு வச்சுக்க. சரின்னு சொல்லிட்டல்ல. பயமா இருக்கலாடே. பாம்பு கம்பு கிடக்கும். அந்த பழைய இரும்பு சம்மா அது இதுன்னு கடந்துட்டு இருக்கு. உனக்குள்ள பாம்பு தானே இருக்கும். இனிமே நாங்க போ. அக்கா உங்களுக்கு கட்டி பிடிச்சிட்டல்ல. இது திட்டாதீங்க. திட்டாதீங்களா? அண்ணா என்ன என்ன என்னன்னு கேட்கறதுல கொள்ளலாம் நடங்குத. அண்ணா என்ன நினைக்கு வெட்டி அங்க சுத்திட்டு இருக்க மாட்டேங்கிறே. என்ன அண்ணா ஒரு வேலை வேணும்னு. என்ன கேட்ட? ஒரு வேலை வேணும்னு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லண்ணே எனக்கு ஒரு வேலை வேணும்னு. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். வேலை வேணும்னு யார மாதிரி கேட்டுட்டு இருக்க? இல்லண்ணே வெளியில யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை பார்த்துக்கிட மாட்டேன். என்னால வெளியில கேட்கவும் முடியாது. அதான் சொந்த அண்ணன்கிட்டயே கேட்கலாமேன்னு கேட்டேன்னு. முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவும் சரியாகலன்னு. ஏன்னா நான் பண்ணதும் அப்படித்தானே. படிப்பும் இப்போ இல்லை. படிப்பும் அறக்குறை. படிக்கிற வயசுல ஜெயிலுக்கு போயிட்டேன். படிப்பும் இல்லை, வேலையும் இல்லை. பரம்பரை சொத்தை உட்காந்து திங்கிறதுக்கு மனசு வலிக்கல. அம்மா கிட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க நீ எந்த வேலையும் செய்யண்டா, இருந்து சாப்பிடு, 7 தலைமுறைக்கு சொத்து இருக்குங்க, இருந்து சாப்பிடறதுக்கு மனசு வலிச்சுதான் கேட்டேன். அவங்களுக்கு என் வழி புரியல. சரி கிளம்பு. எல்லா அண்ணனும் கைவிட்டுட்டாங்கன்னு. என்னோட சின்ன பையன் கவின் கூட அவனுக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டான். நான் வேலை பார்க்கலனா வாழறதுக்கே தகுதி இல்லாதவன்னு. அதான் கடைசியா உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அப்பாதான் கிங்ஸ்ட கேள்வி நிச்சயமா வழி பிறக்குன்னு சொன்னாரு. சாரிண்ணே கேட்டது தப்புதான். இந்த வீட்டுல உழைப்புக்கு முன்னோதாரணமா எல்லாரும் இருந்தோம். நான் ஊதாரிய சுத்துனது ஏன் தப்பு தானே. சாரிண்ணே கேட்டிருக்க கூடாது. சாரிண்ணே கேட்டு உன் மனசையும் கஷ்டப்படுத்திட்டேன். சாரிண்ணே. என்ன என்ன முகத்தை பார்க்க? சாரன் மாமா உங்ககிட்ட என்ன கேட்டாரு? ஒரு வேலை தானே கேட்டாரு. பாரு நீ போய் தூங்கு போ. என்னங்க மாமா என்ன கேட்டாரு? ஒரு வேலை தானே கேட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பேசிருக்காண்டே. இவங்களாம் உருப்படுவானா, வாழ்க்கையில முன்னேறுவானே. நாங்க பல நாள் வேதனை போட்டிருக்கோம். இந்த வீட்டுல எல்லாரும் கௌரவமா வாழ்ந்தோம். ஊதாரி மாதிரி சுத்திட்டு இருந்தான். இவனாலே நாங்க பல இடத்துல தலை குனிஞ்சிருக்கோம். இவன் பண்ணாத அயோக்கியத்தனமும் கிடையாது, பொறுக்கித்தனமும் கிடையாது. பணம் இருக்குன்னு அதிகமா ஆடிட்டான். சரிங்க அதான் இப்ப வந்து கேட்கார்ல. இல்லடே அவனுக்கு இன்னும் வாழ்க்கையோட கஷ்டம் தெரியணும். அவருக்கு எதுக்குங்க தெரியணும்? கோடீஸ்வரரே அவருக்கு எதுக்கு தெரியணும்? இங்க பாரு கஷ்டம் தெரிஞ்சாதான் ஒரு பொருளோட அருமை தெரியும். இப்ப நான் பண்ற பிசினஸ்ல யாருக்கு நினைச்சிட்டு இருக்கேன்? அவனுக்கு பாதி கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இவனுக்கு செத்தா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்தேன்னு வச்சுக்கேன். அவன் பொறுப்பா பாப்பான்னு நினைக்கிற. கொஞ்ச நாள் பாப்பான். அதுக்கப்புறம் அதுல வர காசு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஊதாரியா போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குதே. ஆனா இப்ப மனம் நொந்து தானே கேக்குறாரு. இன்னும் வந்து போகட்டும். அடி மட்டத்துக்கு போகட்டும். வாழ்க்கைனா என்னன்னு அவனுக்கு உணர்த்தட்டும். ஒவ்வொரு பசங்களும் எப்படி படிப்படியா மேல வராங்கன்னு அவன் கண்ணால பாக்கட்டும். வெளியில ஒவ்வொரு பையனும் படுற பாட்டை அவன் பாக்கட்டும். ஆணும் பெண்ணும் படுற பாட்டை அவன் பாக்கட்டும். அப்போதான் நாம எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம், அது எவ்வளவு அழகா தூக்கி எறிஞ்சிருக்கோம் அவனுக்கு புரியும். காசு பணம் இருக்கு, சொத்து சோறு இருக்கு, நான் இப்ப தூக்கி கொடுத்தேன்னு வச்சுக்க, நானே அவனுக்கு கெடுத்த மாதிரி ஆயிரும். அதான் சொன்னேன் வீட்டுல எல்லாரும் கைவிட்டாங்கன்னு.
யாரும் உதவ மாட்டாங்க. இங்க யாரும் உதவி நாங்க மேல வரல, நாங்களா தான் மேல வந்தோம். அப்பா அம்மா தயவு இல்லாம சொந்த கால்ல நிக்கிறான் பாரு, பரம்பரை சொத்து இல்லாம சொந்த கால்ல வந்து நிக்காம பாரு, அவனுக்குன்னு ஒரு தனி கத்து இருக்குது. இப்ப நாங்க மேல வந்ததெல்லாம் எங்க பரம்பரை சொத்து வச்சு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, எங்களுக்கு பரம்பரை சொத்து எவ்வளவு இருக்குன்னு கூட தெரியாது. இந்த வீட்டுல யாருக்குமே தெரியாது. அது இருக்குது, அவ்வளவுதான். எங்க பெரியண்ணே பரம்பரை சொத்தை நம்பி இங்க இருக்கல, இங்க எந்த பிசினஸும் பண்ணல. படிச்சான், ரா பகல வெளிநாட்டுல கலந்து படிச்சான், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சான், அதுல அடும்பாடு பட்டான். ரா பகலா தூக்கம் இல்லாம உழைச்சான். இவ்வளவு சொத்து வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் எதுக்கு தூக்கம் இல்லாம உழைக்கணும்? அவன் உழைப்ப நான் பாத்துருக்கேன். 4 ஆள் செய்ய வேண்டிய வேலையில 3 ஆளை விட்டுட்டு ஒரு ஆளுக்கு இவன் நிப்பான். அப்படி குழந்தை வேலை பார்ப்பான். நம்ம தெருவுக்குள்ள ஒரு பெரிய பலசர கடை இருக்க, ஆமா, ஐஸ்கிரீம் கூட வாங்குவோமே, அது ஒரு சின்ன பெட்டி கடையா தான் இருந்தது. பெட்டி கடை இருந்ததா? இப்ப அது எவ்வளவு பெரிய ஸ்டோரா இருக்குது. அது முத ஆரம்பிக்கும் போது ஒரு பெட்டி கடையா தான் இருந்தது. அந்த பெட்டி கடையில நான் வேலைக்கு போகும்போது 8 வயசு. ஆமா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், பேக்க கொண்டு வீட்டுல வச்சுட்டு கரெக்டா அங்கதான் போவேன். எல்லாரும் அப்படிதான் கேட்டாங்க, என்ன ராஜா விட்டு புள்ள பெட்டி கடையில நிக்குன்னு. எங்க வீட்டுல யாருமே கண்டுக்கலையா? தராசை பிடிச்சேன், தராசை எப்படி பிடிக்கணும்னு கத்துக்கிட்டேன். ஆமா, நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த பெட்டி கடையில தான் நிப்பேன். அதுக்கப்புறம் வந்து படிச்சு ஹோம்ஒர்க் எழுதி அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போவேன். கடை திறக்க மட்டும் ஒரு வாட்டி போய் எட்டி பார்த்துட்டு தான் போவேன். அப்படித்தான் நான் வியாபாரத்தை கத்துக்கிட்டேன். உங்க வீட்டுல அவ்வளவு கஷ்டமா? அவ்வளவு பேர் அப்படி கிடந்து வேலைக்கு போயிருக்கீங்க. கஷ்டப்படாம இந்த உலகத்துல எதுவும் கிடைக்காது. அன்னைக்கு நான் தராசை பிடிச்ச போய் தான் இன்னைக்கு இந்த ஊர்ல நம்பர் 1 பிசினஸ் மேனா நிக்கேன். பாக்குற இடம் கேட்கிற இடத்துல எல்லாம் ஏன் கடை தான். வியாபார சுத்தம், எல்லாத்துலயும் டாப்பு. எப்படி? அந்த 8 வயசுல கத்துக்கிட்டதுதான். அன்னைக்கு 8 வயசுல நான் தராசை பிடிக்கிறேன்னு வச்சுக்க, இந்த ஊதாரி மாதிரி தான் நானும் சுத்திட்டு இருந்திருப்பேன். பணம் காசு இருக்குது, ஜாலியா இருக்கலான்னு பொண்ணு குடினு குத்தால் அடிச்சுட்டு இருந்திருப்பேன். எங்க சாமண்ண படிச்சான், ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கினான், ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்கினான், பேங்கா ஏறி இறங்கினா, எக்ஸாம் எழுதுனா, அப்படி கிடைச்சதான் அந்த பேங்க் வேலை. அவன் எப்பவும் புக்கும் கைமா தான் இருப்பான், படிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு எக்ஸாம் விட மாட்டான், ஒவ்வொரு எக்ஸாமா எழுதுவான். அதெல்லாம் மேல வந்தவன் தான். விடாமுயற்சியா எழுதுவான், சலிக்காம எக்ஸாம் எழுதுவான். இப்படி நாங்க எல்லாரும் இருக்கும் போதே இவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? என்ன பண்ணுவாரு? 10ஆம் கிளாஸ்லயே பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணணும். அவனுக்கு உழைப்பை பத்தி தான் தெரியலன்னு பார்த்தா குடும்ப கௌரவத்தை பத்தி அவனுக்கு தெரியல. காசு பண்ண இருக்குது, கோடி கோடியா இருக்குது, இந்த ஊர்ல நாம தான் பெரிய இருக்குது, நம்ம எது பண்ணாலும் நம்மள யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்னு அவனா நினைச்சுக்கிட்டான். அதனால அவன் பண்ணாத அடாவடித்தனமே இல்ல. நாங்க எதுக்காக ரெடி சம்பளம் கூட அவனுக்கு புரியாம அவன் இஷ்டத்துக்கு அநாகரிகமா நடந்துக்கிட்டான். அப்பாவி கிட்டையும் பொண்ணுங்க கிட்டையும் அவன் வீரத்தை காட்டினான். காசு பண்ண இருக்கு, எந்த பொண்ணு வேலை கொடுத்து வாங்கிறானே. இவன் சீரோ இருக்காத பொண்ணே கிடையாது. இது எங்களுக்கு ரொம்ப நாளா தெரியாது. பெரியமோ இது எங்ககிட்ட மூடி மறைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பத்தி பெரியப்பாவுக்கும் தெரியல. எங்க தப்பு பண்றானோ அங்கெல்லாம் காசு பணத்தை கொடுத்து எங்க பெரியமா செட்டில் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, இவன் தப்பு பண்ணாலும் எங்க காதுக்கு வராம வந்ததுக்கு இன்னொரு காரணம், நாங்க எதையும் ஏத்துக்கிற மாட்டோம், எங்க தம்பி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், இன்னொன்னு எங்கிட்ட போய் நியாயம் கேட்க முடியாதுன்னு பாதி பேர் பயந்துருக்காங்க. என்னதான் இந்த குடும்பம் நீதி நேர்மையோட வாழ்ந்தாலும் அவங்க தம்பின்னு வரும்போது விட்டா கொடுப்பாங்கன்னு அவங்களாம் நினைச்சிருந்திருக்காங்க. இதை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இவன் பண்ணாத அட்டுழியமே இல்ல. பெரியனும் அதுக்கப்புறம் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அங்க இங்கன்னு இருந்தான். எல்லாரும் வாழ்க்கையுமே எங்களுக்கு திசை மாறிச்சது. சாமன பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தான், கவின் படிச்சுக்கிட்டு இருந்தான், நான் பிசினஸ் பார்த்துட்டு இருந்தேன். இவன் என்ன பண்ணுதான் யாது பண்ணான்னு எங்களுக்கு தெரியாமலே போச்சுது. அதுக்கப்புறம் பெரிய பதம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பல பெண்களின் வாழ்க்கை நாசம் பண்ணி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் தான் எங்க காதுக்கு ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது. அப்புறம் விடுவேனா நான் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் வசமா சிக்கணும், ஜெயில தூக்கி போட்டேன். அப்பயும் பெரியமா போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், எங்க பெரியமாவால காப்பாத்தி கூட்டே வர முடியாதவருக்கு ஒரு கேச பொண்ணுன்னு. சந்தர்ப்பம் கிடைச்சது, தூக்கி உள்ள போட்டேன். ரொம்ப வருஷம் உள்ளதான் கடந்தான். எங்க இப்போ வரைக்கும் எனக்கு எங்க பெரியமாக்கு யாக பொருத்தம் தான். ஆனா எங்க பெரியப்பா அப்படி இல்ல, ரொம்ப நியாயஸ்தரு. யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்பாரு, அது பொண்டாட்டி இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி நீதி நேர்மையோடு நடந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் அஞ்ச மாட்டாரு. எங்க பெரியப்பா எனக்கு உசுதான். எங்க பெரியம்மா தப்பு பண்ணா கூட லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாரு. எங்க பெரியப்பா பிடிக்கும். அது என்னமோ உண்மைதான். எங்க பெரியப்பா எந்த இடத்துலயும் நீதி தவறுனதே இல்ல. மறுபடியும் இப்பதான் சரி வெளியில வரட்டும் அப்படின்னு பெருமை எல்லாரும் கேட்டனால்தான் வெளியில வந்து கிடக்கும். எதுன்னு தெரியல, இவனுக்குள்ள ஏன் பேர் மாற்றம் தெரியலையே. அது திடீர்னு வேலைன்னு கேட்டன நெஞ்சு பதறி போச்சுதே. எங்க வீட்லயே சின்ன பிள்ளைல ரொம்ப அழகா இருந்தது இவன் தான். ரொம்ப பொத்து பொத்துன்னு இருப்பான். நாங்கெல்லாம் கொஞ்சம் ஒல்லி சைஸ்ல தெரியும், ஆனா இவர் அப்படி இல்ல, எப்பவும் பொத்து பொத்துன்னு இருப்பான். ஏன்னா இவன் அவங்க தாத்தா வழியில தான் கொஞ்சம் நின்று வளர்ந்தான். அதான் எங்க பெரியமாக்கா அம்மா அப்பா இன்னும் இருக்காங்க. பெரிய அரசியல்வாதி. அவங்க அம்மா அரசியல்வாதி, அவங்க அப்பா காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. பெரிய குடும்பமா? பெரிய குடும்பம் தான். அவங்க வீட்டுல எல்லாமே படிச்சவங்க தான். இவன் அங்கிருந்து வளர்ந்தனால்தான் ஓவர் செல்லாம், அதனாலதான் பாதி கழுது ஆனா. ஏன்னா அவங்க வீட்டுல இவன் ஒருத்தனா பேரு. அப்புறம் துறன்னு அங்க போவே மாட்டான், அவனுக்கு அங்கெல்லாம் பிடிக்காது, அவன் இங்கேதான் வளருவான். அதே 2 பக்கமும் செல்லம் கிடைச்சதா கழுதியா போயிட்டான். சரிங்க, இப்ப அவர் கேட்டுட்டு போயிருக்காரு, என்ன பண்ண போறீங்க? இல்லடி, கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும், நாயா அலையட்டும். 100 ரூபாய் துட்டுக்கு எப்படிலாம் கஷ்டப்படணும் அவனுக்கு தெரியட்டும். 100 ரூபாய் சம்பாத்தி பண்ணதுக்கு ஒவ்வொரு மனுஷன் படுற பாட்டு அவன் பார்க்கட்டும். வெயிலு மழைன்னு பார்க்காம ஒவ்வொரு மனுஷன் குடும்பத்துக்காக உழைக்கிறத இவன் கண்ணால பார்க்கணும். அப்பதான் நாம என்னெல்லாம் பண்ணிருக்கோம், எப்படிலாம் நாசவனா போயிருப்போம் அவன் உணர்வான்.
எப்படி காசு பணத்தை தனியா செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு அவன் வேதனைப்படணும். ஐயோ ஏங்க வேதனைப்பட்டாதான் அடுத்த சம்பளம் பண்ணும்போது அந்த காசை பத்திரமா வைக்கணும்னு எனக்கு தோணும். இப்போ நான் கூட்ட சேர்ல உட்கார வச்சு என் பிசினஸ் பார்க்க சொல்லி அந்த வருமானத்தை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பான். அந்த பொண்ணை கூட்டு போலாமா, இந்த பொண்ணை கூட்டு போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, பார்க்கு போலாமான்னு அவன் புத்தி பேதளிச்சு போயிடும். என்னங்க ஏன்னா அவன் அதுலதான் இருந்திருக்கான். திடீர்னு ஒரு மனுஷனால திருந்த முடியாது. இனி பட்டாதான் அவன் திருந்துவான். கொஞ்ச நாள் கிடக்கட்டும். இதை பத்தி நீ பேசாத. என் பொண்டாட்டினாலதான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. சொல்லிட்டேன், இனி இதை பத்தி கேட்காத. இல்லங்க பாவமா இருந்துச்சா? அதான் எனக்கு தான் பாவமா இருந்துச்சு. அதுக்காக சரி அதை விடு. வா நம்ம ரொம்ப கூப்பிடலாம். நான் ஒண்ணு மறந்துட்டேன் பத்தியில. வாயிலே கடிச்சிடும் பத்து கலஸ்க. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். நீங்க என்ன திட்டுனீங்க? உனக்கு வான்னு சொல்லிட்டா போதும். அப்படின்னு வரலாம் ஒடிச்சுவேன் பத்துக்க. இங்க பாரு, இன்னைக்கு லீவு தானே, உன் கூட இருக்கணும். வா, என் தங்க தொகை கட்டிக்கிட்டே இருக்கணும். வா. கோவமா இருக்கேன். அதுக்குதான் சொன்னேன், அந்த கோத்தை எப்படி குறைக்கணும் எனக்கு தானே தெரியும். வா போங்க. அதாண்டி சொல்றேன், அந்த கோத்தை எப்படி குறைக்கிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வா. சும்மா இருங்க. சும்மா இருக்காம வா. அக்கா வீட்டுல இருப்பாளாட்டி இல்ல கோயிலுக்கு எதுக்கு போயிருப்பாளா? இல்லம்மா இப்ப கோயிலுக்குலாம் போக மாட்டாங்க. ஏன் அந்த ஏழு மருமவா அடிக்கடி கோயிலுக்குலாம் போகும்ல, கோயிலே உள்ள கொண்டு வச்சுட்டாங்கம்மா. அதாம்மா இசை பொண்ணுக்கும் ஆசை இருக்கும்ல, நானும் வருவேன்னு சொல்லிப்பாங்க போலுக்கு. அதான் நீ வீட்டுல இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிருப்பாங்க போலுக்கு. பக்கத்துல இருக்கும்னு நினைக்கமா, அன்னைக்கு அக்கா போன்ல சொன்னா. அப்படியா? இவங்களுக்கா பட்டி பண்ணிருக்காங்க? ஆமாமா. உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஏமா அபி, அம்மா நீ அக்காட்ட பேசிட்டு நான் பாரு. எங்கிட்டு போற? அக்கா வந்து பாரு. இல்லம்மா நீங்க உள்ள போங்க, இங்க ரோஸ் எல்லாம் பூத்து கிடக்கல, அதெல்லாம் நான் பாத்துட்டு வரேன். இப்படி போன் திருப்பறமா இதெல்லாம் இல்லல்ல. ஏமோ இதெல்லாம் அபியக்கா வேலை, போன்ல சொன்னா, அதான் நான் பாத்துட்டு வரேன்னு சொன்னேன். நீங்க போங்கம்மா. என்னென்ன வேலாம் பார்த்து வச்சிருக்கா பாரு வீட்டுல. சரிம்மா நீங்க போங்க, நான் வரேன். சரி செடியில கையை வைக்காத சரியா? அது கஷ்டப்பட்டு வச்சிருக்கால. அது போதத்தியம்மா. இல்லட்டி புள்ள ஆசாசியா வச்சிருக்கா, கைப்பட்டு இது உடஞ்சிருந்து போயிட்டுனா அவ மனசு தாங்காது. அவ உன்ன மாதிரி வீட்டுக்கு கூட பேசிட மாட்டா. அது அப்பாவி பயம் இல்ல, அதான் சொன்னேன். அதுக்கு வெளில சொல்றதுக்கும் தெரியாது, உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கும். அப்பாவியா இருக்கலாம், இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாது. அவ சின்ன சேர்ந்தே அப்படிதான் மாட்டி. சரிம்மா உன் செல்ல மூத்த மவளை போய் பாரு போ. சரி நான் பிள்ளை போய் பாத்துட்டு வரேன். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். என்ன தண்டி உனக்கு வேணும்? உனக்கு என்ன தண்டி வேணும்? இல்ல எங்க அம்மா உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? நல்லா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டா பதில் சொல்லுவீங்க, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். மனசுக்கு எதுவும் சரியில்லையா? ஏன் அப்படியே உதட்டோட உதட்டாச்சு அப்படியே முத்தம் கொடுக்கலான்னு பத்தியோ? அதெல்லாம் வேணும், போ கொடுத்துக்க. என்ன தண்டி உனக்கு வேணும்? ஒரு ஸ்டேட்டஸ் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க போடி. சும்மா வந்து கொடுப்பேத்திக்கிட்டே. ஏன் பெரிய இடமா இருக்கு அப்படின்னு வளைச்சு போடலான்னு பத்தியோ? எனக்கு ஒரு பொண்ணுகிட்ட போறதுக்கே உடம்பு கூசுது. வெக்கமே இல்லாம என்ன கட்டி பிடிச்சி கொடுத்துட்டு போற. என்ன கேரக்டரோ தெரியல. ஓ பெரிய இடம் வளைச்சு போட்டா காலத்துக்கு இங்கே இருக்கான்னு பார்த்தேன். அக்கா தங்கச்சில இங்கே இருந்தாலும் பாத்துட்டீங்க. என்ன பேசுறீங்க? உண்மையாதான் அக்மா இருக்கிற ரவுடி பையன் முகத்திலே முத்திர குத்தி இருக்கும். தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்றேன்னா உனக்கு சுக போகமா வரணும். இவன் எக்கேடு கட்டு போன, இவன் நம்ம கட்ட தாலி கட்டிட்டா போதும், இன்னார் வீட்டு மருமகா அப்படின்னு கெத்தோட கௌரவமா வாழலான்னு பாத்துட்ட. எப்படி இந்த பையன் ஜெயிலுக்கு தான் போய் கிடப்பான், நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம்னு நினைச்சிருக்க. அதுக்காகவே என்ன சூஸ் பண்ணிருக்க அப்படிதானே? நடிக்காதடி, தெரியும். இல்ல நான் என்ன மாதிரி பொறுக்கி பயில இருக்கிறீங்க தேர்ந்தெடுக்கணும். நான் உன்னையே கெடுக்க வந்தேன், ஆனா நீ எனக்கே கொடுத்துட்டு போற. அப்ப நீ எப்ப ஏற்பட்டவளா இருக்கணும், கேடு கட்டவளா இருக்கணும். பார்த்து விடாதீங்க. இந்த குடும்பத்து பிள்ளைங்க நிச்சயமா நல்லவங்களா இருப்பாங்க நம்பினேன். ஏதோ வழி தவறி போயிருக்கீங்க நினைச்சேன். என்னமோ தெரியல, உங்களை எனக்கு பிடிச்சது. அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். மத்தபடி உங்க சொத்துக்கு உங்க பெயர் புகழுக்கு நான் ஆசைப்பட்டது இல்லை. என்ன அறியாமலே பிடிச்சது. அதான் பொறுக்கி நீ முகத்திலே இருக்குத. உனக்கு கெடுக்கதடி நான் வந்தேன். எப்படி நான் நல்லவனா இருக்க முடியும்? உன்னையே துணிஞ்சு சீரழிக்க வந்தேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கு முன்ன பல பெண்களோட பண்ணிருக்கேன்னு தானே அர்த்தம். இது கூட மரமண்டையில ஏறல. தெரியும், நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அத்தனையும் எனக்கு தெரியும். அது என்னமோ தெரியல, நீங்க அத்தனையும் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னமோ தெரியல, ஒரு இனம் புரியாத பாசம் வந்தது.
அத சொன்னேன், ஏதோ இனம் புரியாதப்பா சொன்னேன். எனக்கே தெரியல ஏன் வந்ததுன்னு எனக்கும் தெரியல. ஏதோ பல நாள் பழகின மாதிரி ஒரு உணர்வு, ஏதோ எனக்கு உரிமைப்பட்டவர் மாதிரி எனக்கு தோணிச்சது. அதான் அப்படி நடந்துக்கிட்டேன். இங்க பார், நான் அதுக்கப்புறம் எத்தனை பிள்ளைங்க கிட்ட எப்படிலாமோ நடந்துட்டேன். போடி வந்துட்டா. உனக்கு அப்புறம் எத்தனை பொண்ணுங்க தெரியுமா? நிஜமாவா? சத்தியமாடி, உனக்கு அப்புறம் ஒரு 5-6 7 கிட்ட இருக்கும். இப்போ கூட ஆமா காசு பணம் இருக்குடி, என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களால எப்படி முடிஞ்சது? ஏன் முடியாது? என்னால முடியும். நான் அம்மா இருக்கிற ரவுடி பையடி. என்னால முடியல. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உங்களை பார்க்கறதுக்கு முத நாள் தான் என்ன ஒருத்தங்க பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. மறுநாள் தான் நான் உங்களை பார்த்தேன். என்னமோ தெரியல, பார்த்ததுக்கு அப்புறம் நான் நானாவே இல்லை. ஏதோ நீங்க எனக்கு உரிமைப்பட்டவர் மாதிரியும் உங்க கூட பல வருஷம் நான் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. மறுநாள் எங்க அம்மா கேட்டாங்க, உன் அன்னைக்கு கோயில பார்க்க வந்தவங்க முறைப்படி பேசுறதுக்கு வரட்டுமான்னு கேக்குறாங்க, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க, மாப்பிள்ளை உன்னை பார்க்க வரட்டுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. உங்களை பார்த்த கண்ணால இன்னொருத்தரை பார்க்கறதுக்கு எனக்கு தோணல. உங்களை நினைச்சு எழுத்துக்கேன், இன்னொருத்தரை கணவரை நினைக்கிறதுக்கு தோணல. அம்மா கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்களை பார்த்ததுக்கே எனக்கு மத்த யாரையுமே பார்க்க பிடிக்கல. ஆனா நீங்க ஏன்னா நான் பொறுக்கி. சத்தியமா நீ போனதுக்கு அப்புறம் 5-6 பிள்ளைங்க செம என்ஜாய். ஐயோ தெரியுண்டி, நீ ரொம்ப நல்லவனு தெரியும். நான் பொறுக்கின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நேசிச்ச ஒரே ஆளு நீ மட்டும் தாண்டி. ஆனா நீ என் கூட வாழ்ந்த நான் உனக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிருண்டி. வேலை வெட்டியே இல்லை எனக்கு. பொறுக்கின்னு ஊர் முழுக்க பேரை வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு எப்படி கௌரவமா இருக்கும்? இந்த வீட்டை எல்லா பொண்ணுங்களும் கௌரவமா இருப்பாங்க, நீ எப்படி வாழுவ? அந்த தண்டனை உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. யாருமே காட்டாத பாசத்தை நீ எனக்கு கொடுத்தடி. நான் பொறுக்கின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் கண்ணத்துல நீ கொடுப்ப பாரு, என்ன அள்ளி அணிச்சு கொடுப்ப பாரு. நான் என்னையே மறந்துடுவேன். அப்பேற்பட்டவளுக்கு நான் தண்டனை கொடுக்கணுமா? வேண்டாண்டி, என் கூட நீ வாழ்ந்தா கௌரவமா இருக்காதே. ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீட்டுல ஒவ்வொரு கௌரவம் இருக்குது. உனக்கு என்னடி கிடைக்கும்? பொறுக்கி பொண்டாட்டிங்க பேர் மட்டும் தான் கிடைக்கும். எனக்கே மதிப்பு இல்லைங்கும் போது உனக்கு எப்படி இந்த வீட்டுல மதிப்பு கிடைக்கும்? வேண்டாண்டி, உனக்கு பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு. எனக்கு கொடுப்பனே இல்லை. என்ன உசுறு குசுரா காதலிச்சா கூட வாழறதுக்கு எனக்கு கொடுப்பனே இல்லை. உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்டி. இப்படி காயப்படுத்தலன்னு என்னை விட்டு போக மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும்டி. அந்த கடவுளுக்கு கண்டு இருந்துட்டாரு பாத்தியா? நான் கடைசி வரைக்கும் இந்த ராணி லூசு கூடத்தா வாழணும்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். ஒரு பொறுப்பான புள்ள கூட நம்ம குடும்பத்துக்குள்ள வரலையே நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். விட்டி என்ன ஜபாக்கா, அதான் உண்மை. அட கடைசி வரைக்கும் உன் கூட நான் மாரடிக்க வேண்டியது வரும் நினைச்சு எவ்வளவு பயந்த தெரியுமா? அது ரொம்ப பொறுப்பான பிள்ளை. இந்த வீட்டுக்கு அபியக்கா எப்படியோ அந்த வீட்டுக்கு அவங்க தங்கச்சி. ஏக்கண்ணா, இந்த வீட்டு இசை எப்படியோ அந்த வீட்டு நீ. அத்தாடி இசை உன்னை பார்த்து லூசுன்னு சொல்லுதா ஜபாக்கா? அட பியாதில போவா, நான் ஒன்னதான் நட்டி சொன்னேன். அப்படி போவதா? இங்க பாரு இசை, நான் இவ்வளவுதான் லூசுன்னு சொன்னேன், ஒன்னு நான் சொல்லல. நான் லூசு ராணின்னு சொன்னாவ. இந்த வீட்டுக்கு இசை எப்படியோ அந்த வீட்டுக்கு நீனு சொன்னாவன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அதானே என்ன டீச்சர்பா பாக்க இத கேட்டு பாருட்டி. மருமக அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்க அடையாளம் இல்ல, ஒரு குணாதிசயம் ஏதாவது இருக்காட்டி. இப்பதான் பால்வாடி பிள்ளைகள் மாதிரி மாத்தி மாத்தி சண்டை படுதிய. இதுல சோர் பொங்கி விளையாட்டு வேற. அத்தாடி எப்படி சொல்றா பத்தியா? எங்களை மட்டும் சொல்ற, அவ ரேச்சல மட்டும் நீ சொல்லவே மாட்டேக்கா.
2 நாள் அவளுக்கு வரக்கூடாதுன்னு வச்சிருக்கு. அதனால வீடு அமைதியா இருக்கு. வேண்டாம், முடியல டீ, நெஞ்சு வலிக்கிட்டி. அங்க பாரு, அன்னைக்கு என்னைய பிடிச்சிருந்தது அவதான். அதுக்கு இப்ப என்ன 2 நாள் வீட்டுக்கு வராம கிடக்கால? ஆமா, குடோன்ல இருந்த அத்தனை கேணி சிந்திட்டா. அதுக்கு கிட்டி குடோனுக்கு போனியே? இவதான் பைக்க உள்ள தள்ளிட்டா. சப்பா, பைக்க உள்ள தள்ளிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ண அது பாட்டுக்கு போயிட்டு அங்க இந்த கேனு பருப்பு சீனி கீனி எல்லாத்தையும் ஏறி போயிட்டு. அது எப்படி ஸ்டோர் ரூம் பார்த்து போச்சுது? அதுக்கு என்ன ஸ்டோர் ரூம்னா தெரியும்? ஆன் பண்ணி விட்டு அது பாட்டுக்கு போயிட்டு. அப்ப எண்ணெய் அடிச்சு தின்னியா? அது வேற ஒண்ணு இல்ல. அவர் ஏத்த சொன்னா எல்லாம் நாசமா போயிட்டு இந்த எண்ணெய் மட்டும் தப்பிச்சிட்டு கையில தூக்குனா டப்புனு கீழே போட்டுட்டான். எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு வந்துட்டியே. அதுல எந்த பொருளோட விலை என்னன்னு தெரியுமாட்டே? அது எங்களுக்கு தெரியாது. தெரியாது இல்ல, அதான் இந்த வேலையை பத்தி வந்திருக்கிய. மிச்ச பொருளெல்லாம் இருக்குச்சுல, அடப்போமா? அடையாடப்பட்டவளே, நான் இங்க என்ன விஷயமா பேச வந்திருக்கேன்? லாடப்போமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த ஜபாக்காவே அப்படித்தான். இங்க பாரு, சாரனுக்கும் அந்த பிள்ளைக்கு நல்லதா பொருந்தும். சாரன் பார்த்தல எப்படி பேசினான்னு, அவனுக்குள்ள ஏதோ மாற்றம் இருக்குது. அந்த பொண்ணை எப்படியாவது அவன் கூட சேர்த்து வைக்க பாப்போம். ஜபா, அந்த பொண்ணு இப்ப இங்க வந்திருக்குல்ல, நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பண்டா. ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும். இந்த வேலைலாம் இசை நல்லா பண்ணுதா பத்தியா? கொன்னே போட்டுறேன் பாத்துக்க. இல்ல சொன்னேன், அபியக்காவை கூட்டு வந்தது நீதான். இப்படி ஒத்தையா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா? அதுக்குத்தான் இந்த ஆண்டிலூச கூட்டு வந்தது இவதான். எப்படி சொல்ல பத்தி என்ன பார்த்து அவன் சரியாதான் சொல்லுதா. ஆரம்பிச்சுட்டால. சரி, நான் சோறு பங்கி ஆட போறேன். இது ஒண்ணு துறை தேடிட்டு இருந்தாவல்ல. இல்ல, நான் சோறு பங்கி ஆடிட்டு தான் போவேன். சுட்டு பறத்திடுவான் பத்துக்க. ஒழுங்கா ஓடிது. அவன் கூப்பிட்ட போதே போ. மாமா கோப்பிடாத போ. இல்ல, சொல்லிட்டு தான் வந்தேன். நான் சோறு பங்கி ஆட போறேன், பிறகுதான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவனும் சரின்னு சொல்லிட்டான். ஆமா, அவ இல்ல சரின்னு சொல்லிட்டாவ. சீக்கிரம் வந்துருன்னு அப்படின்னு சொன்னாவ. சரி டி, தெக்க மக்க எனக்கு, வடக்க மக்க உனக்கு, சரியா? இன்னைக்கு டீ விளாடுவோமா? இரு, நிறைய மண்ணு தேவைப்படும். நான் சேட்டை பூரா அள்ளிட்டு வரேன், சரியா? அத்தடி கிச்சனுக்குள்ள பிறகு உங்க அக்கா உடட்டு அடிச்சு விடுவா. இல்ல, இப்ப எங்க அக்கா கிச்சனுக்குள்ள போனா ஏச மாட்டா. ஏடா, சாபமா திட்டி வச்சிருக்காங்க. அதனால இப்ப கிச்சனுக்குள்ள போனா எங்க அக்கா திட்ட மாட்டா. என்ன கொஞ்சம் முறைப்பா, அவ்வளவுதான். அது வேற ஒண்ணுக்கு இல்ல, திட்ட முடியாது பத்தியா? முறைக்க அது கூட உனக்கு புரியல. என்னத்த சொல்ல ஜபாக்கா பத்தியா? ஆமாட்டி, அவளுக்கு குழந்தை பிறக்க போதில்ல, அத்தா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் நீ ஒண்ணு பெத்துக்கிட்டது? நான் பெத்ததுக்கு அப்புறம் இவ பெக்கணும். நீ அவசரப்பட்டு பெக்க கூடாது, சரியா? அத்தான்ட்டி, எனக்கும் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஏற்கனவே நாங்க அப்படிதான் பிளான் போட்டோம் பத்துக்க. சரி, வட்ட மேசை மாநாடு. சி, வெக்கமே இல்லாம எப்படி பேசுதாலும் பாரு. சரி, அப்புறம் என்னாச்சுது? அதான்டி, அது பிளான் போட்டோம் பாத்துக்க. என்ன பண்ணல சொல்லிருக்கோம். எப்போ ரெட்டப்பிள்ள தானே சொல்லுவாவ. அடுத்து வெக்கம் கட்டாளா உங்களையும் நம்பி அவனும் பிளான் போட்டிருக்கானுங்க பாரு. ஏதோ பெரிய மனுஷிகள் நினைச்சுக்கிட்டு உங்க 2 பேரும் வந்தாலும் தெரிஞ்சனைக்கு தான் அவனை தலைதறிக்க ஓட போறானுங்க. பாத்துக்கிட்டே இருங்க. ஏன்டி இங்க மட்டும் தான் இப்படி பேசுவீல, இல்ல அங்க போய் அப்படிதான் பேசுவீலாட்டி? அவ கிடக்கா, ஏன்னா நமக்கு முந்திக்கிட்டா பத்தியா? அதான் அவளுக்கு பெருமை. நான் வீட்டுக்கு சொன்னேன் டி, சரின்னு சொன்னாவ. ஆனா துறன்னு இருக்காவல்ல, அதனால பாத்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லியிருக்காவ. ஆமா, நீ எப்போ? அடுத்து வெக்கம் கட்டல. இதுக்கு மேல் நாங்க நின்று அவ்வளவுதான். செவ்வாக்காவை பத்தியா? போறாம, ஏகப்பட்ட போறாம. சரி, அப்புறம் டி நீ சொல்லு. அதுவா எட்டி, நான் வந்து சொல்ல, நீ யார்ட்டி சொல்லக்கூடாது, சரியா? அது யார்ட்டி சொல்லக்கூடாது சொல்லி வச்சிருக்க. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வாங்கிட்டு சொல்லாம இருக்க முடியாது பத்தியா? அத சொல்லுதே, இப்பதான் சொன்னாவ. சரி சொல்லு, நான் யார்ட்டி சொல்ல மாட்டேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்குது. என்ன செய்யணும் எனக்கு தெரியல பத்துக்க. ஒரே வெக்கமா போச்சுது பத்துக்க. அன்னைக்கு நான் வெறும் பேசிட்டு இருந்த பத்துக்க. யாத்தாடி எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல. பரவாயில்ல டி, சொல்லு. நீ யார்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? இல்ல, நீ சொல்ல மாட்டே எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ சத்தியம் பண்ணி என்கிட்ட. சத்தியம் மாட்டி? யாரு சத்தியமா? நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் மாட்டி. நீ அப்படித்தான் அன்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய மாமா கிட்டே சொல்லியிருக்க. சே, அது நான் சொல்லலையே. இருந்தாலும் நீ சத்தியம் பண்ணாதான் நான் சொல்லுவேன். சத்தியம் மாட்டி, ப்ராமிஸ் ஆட்டி. யார் மேல சத்தியம் பண்ணலா? நான் உன் மேல சத்தியம் பண்ணிட்டா பாத்துக்க. அதெல்லாம் வேண்டாம். நான் உன் மேல சத்தியம் பண்ணுவேன். நீ என் மேல சத்தியம் பண்ண, நான் உன்னை அடிப்பேன். நான் உன்னை அடிப்பேன். நீ உன்னை என் மேல சத்தியம் பண்ண கூடாது. நான் உன் மேல மட்டும் சத்தியம் பண்ணுவேன். பண்ணு பாரு, பண்ணுவேன். ஆளை பாத்துக்கிட்டு பண்ணுவேன். என்ன பார்த்தா உனக்கு இடிச்ச மாதிரி தெரியுதோ? நான் உன் மேல சத்தியம் பண்ணுவேன். பாத்துக்கிட்டே இரு. ஒண்ணா இப்போ விளையாட்டு சாமான பாருட்டி.
ஒரு துண்டு தான் தட தலையில போட்டுக்கிடுதேன். ஊருக்கே சென்றுத்தனம் பண்ணாலும் வீட்டுல காமெடி பீஸா வைக்கிறாதுல.